உடல் உறவு எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அது இனப்பெருக்கத்துக்காக தான், குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக தான் உடல் உறவு. சும்மா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மனுஷங்க வந்து கருத்தடை முறைகளை கையாண்டு குழந்தை பெற்றுக்கொள்வதை தடுத்து விடுகிறோம், குழந்தை பிறப்பதை தடுத்து தான் விடுகிறோம். அதனால் குழந்தை பிறக்காத மாதிரி ஒரு உடலுறவு இல்லை. உடலுறவு வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், அதை நம்ம தடுத்துடுறோம். உடலுறவு வச்சுக்கிட்டாக்கா விந்து வெளியேறும். அப்போ வரும்போது அங்கே குழந்தை உருவாகத்தான் செய்யும். அது பெண்ணின் கருப்பைக்குள்ளே போகும்போது அது கரு உருவாகத்தான் செய்யும், அதை நம்ம தடுத்துடுறோம். உடலுறவின் கடைசி விளைவு, உடலுறவால் என்ன விளைவு ஏற்படும்னா குழந்தை தான் உருவாகும். அப்போ வந்து நம்ம டெய்லி ஆனால் உடலுறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, டெய்லி உடலுறவு வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான வேலையை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் தடுத்துடுறோம். குழந்தை பெற்றுக்காத மாதிரி நம்ம தேவைக்கு குழந்தையை பெற்றுக்கிட்டு இது போதும், மீதம் உள்ளதெல்லாம் குழந்தை பெற்றுக்காத மாதிரி நம்ம தடுத்துடுறோம். கருத்தடை முறைகளை பின்பற்றி குழந்தை பிறக்காத மாதிரி நம்ம தடுத்துடுறோம். அப்படி தடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தை பிறக்க தான் செய்யும். அப்போ தெரியும், அப்போ உடலுறவுனாலே அது குழந்தைகள் உருவாகும். குழந்தைகளை உருவாக்குறதுக்காக தான் நாம் வந்து இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிறோம். குழந்தையை உருவாக்குகிற, குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கான வேலைகளை தான் நம்ம உடலுறவில் ஈடுபடுகிறோம் அப்படின்னு நமக்கு அப்போ தெரியும். நம்மளாம் கருத்தடை முறைகளை நம்மளால் கடைபிடிக்கவே முடியாது, குழந்தை பிறப்பதை நம்மளால் தடுக்கவே முடியாது. உடலுறவு வச்சுக்கிட்டால் குழந்தை பிறக்க தான் செய்யும். அந்த நம்ம குழந்தை உருவாகாமல் எப்படி தடுப்பது என்கிற வழிமுறை மனுஷங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா, பெண்கள் குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கோ அது மாதிரி பெண்கள் குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான், அது இயற்கை நிகழ்வு. எப்படி உடலுறவு வச்சுக்கிறாங்களோ அதுமாரி குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஏதோ கருத்தடை முறைகளை பின்பற்றி குழந்தை பிறப்பதை தடுத்து விடுகிறோம். தடுத்து விடுவதன் மூலம் ஒருவேளை பத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும், நிறைய மக்கள் தொகை அதிகரிச்சிடும். 2000 கோடி 3000 கோடி வந்துடும். இந்த மக்கள் தொகை வந்து 2000 கோடி 3000, ஆனால் நிம்மதியாக ஒரு அமைதியாக வாழ முடியாது. ஒரே சண்டைகளும் சச்சரவும், ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். இந்த மக்கள் நெருக்கடியாக ஓவராக கூட்டமாக இருக்கும். நிலங்கள் பத்தாது. இந்த 3000 கோடிங்கிறது 4000 கோடி ஆகும், 5000 கோடி ஆகும், இப்படி அதிகமாகிட்டே இருக்கும். 10,000 கோடியாகவும் ஆகிட்டுருக்கும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே கிடையாதுங்கிற மாதிரி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ நிலம் பத்தாது, நிலம் வந்து இங்கே போதுமானதாக இருக்காது, ஒரு கட்டுப்பாடு இருக்காது. உணவு தேவையை பூர்த்தி பண்ணணும். அப்போ எதையாவது சாப்பிட்டு உணவு தேவையை பூர்த்தி பண்ணிப்பாங்க. அப்போ உணவில் கட்டுப்பாடு இருக்காது, இதெல்லாம் சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. எதையாவது மாமிசம், மீன், முட்டை, பால் எல்லாத்தையும் சாப்பிடு. அப்போ ஒருத்தர் அதை சாப்பிட்டா சண்டை தான் போடுவாங்க. இந்த தானிய உணவில் கட்டுப்பாடோடே இருக்க முடியாது. இந்த தானிய உணவுலாம் சாப்பிட்டா சண்டை போடணுன்னு தான் தோணும். ஏன்னா உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படும் போது அவங்க சண்டை தான் போடணும்னு தோணும். அப்போ சண்டை தான் போடுவாங்க, ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, அடிச்சுக்கிட்டு செத்து போவாங்க. பெரிய கூட்டமாக அடிச்சுப்பாங்க, கூட்டமாக அடிச்சுக்கிட்டு செத்து போவாங்க. இந்த போர் நடக்கிற மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு அப்படி ஒரு இறப்பு வரும். வேறு எந்த வகை நிறைய தொற்று நோய்கள் ஏற்படலாம், நோய்களால் நிறைய பேர் செத்து போவாங்க. இதன் மூலம் இயற்கை வந்து அந்த மக்கள் தொகையை குறைப்பதை வேறு வழியில் குறைப்பதற்கான முயற்சியிலும் அதுவும் நடக்கும். மக்கள் தொகை பல மடங்கு அதிகரிக்கும் போது குழந்தை பிறப்பதை நம்மளால் தடுக்கவே முடியாது. அப்படின்னா இங்கே வந்து 2000 கோடி 3000 கோடி 4000 கோடின்னு வேணால் ஒவ்வொரு பெண்களும் 20 குழந்தைகளை பெற்றுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மனுஷன் குழந்தை பிறக்கிறத தடுக்க முடியாது, பிறக்கிற குழந்தைகளை கொல்லலாம்ல அப்படின்னு நினச்சி கூட கொன்னாலும் கொல்லுவாங்க. சொல்ல முடியாது, மனுஷங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் சாட்சி இருக்குது, உதாரணம் இருக்குது. கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைய கொல்றாங்கள்ல, அது மாதிரிலாம் இருக்குல்ல. அது மாதிரியான நடைமுறையெல்லாம் கூட இருக்கும். மனுஷங்க இப்படியெல்லாம் ஒரு சின்ன கற்பனை. ஏன் வந்து அதாவது 20 குழந்தைங்க, இப்போ ஒரு பெண் வந்து தனது வாழ்நாளில் 20 குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னா, அப்போ அப்படி பெற்றிருந்தாங்கன்னா அதை நம்மளால் தடுக்க முடியாது. அப்படின்னா அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு பெண்ணும் 15 குழந்தைங்க 20 குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க அப்படின்னா மனுஷங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கும். அப்படியே 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு பெருகிட்டே இருக்கும், 4000 கோடின்னு பெருகிட்டே இருக்கும். சண்டை சச்சரவுகள், ஒரு கட்டுப்பாடே இருக்காது. ஒரு உணவில் ஒரு கட்டுப்பாடு இருக்காது, கண்ட உணவுகளை சாப்பிடுவாங்க. அப்போ அதனால் நோய் ஏற்படும் கண்டிப்பாக. இப்போ தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு எல்லாத்தையும் கிடைக்கிறத வயிறு நிறையணும்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நோய்கள் வரும். நோய்கள் வந்ததுன்னா நோய்களால் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க.
அப்புறம் நிறைய மக்கள் தொகை இருக்கும்போது ஒரு குடும்பமாக ஒரு ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு வாழ்வாங்களா? அந்த ஆண் பெண் உறவு முறையில் பாலியல் உறவுகளில் வன்முறை அதிகரித்து விடும். உண்மையாக இருப்பாங்களா? அன்போடு இருப்பாங்களா? ஏன்னா நோயெல்லாம் வந்துருச்சுனாக்கா, சண்டை சச்சரவுகள் பெருகிடுச்சுனாக்கா அப்புறம் உண்மையாக இருப்பாங்களா? அமைதியாக வாழ முடியாது. அதனாலே நிறைய பேர் குற்றங்கள் நிறைய நடக்கும். நோய்கள் அதிகமாக வந்துடும். அதனாலே நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அதனாலே மக்கள் தொகை அப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி நடக்கும். அப்போ அதை நம்ம நியாயப்படுத்துவோம். அது சரிதான், ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது, இந்த வழியில் செத்தாதான் உண்டு அப்படின்னு நம்ம நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இப்படி சாவறதை நம்ம வரவேற்க ஆரம்பிச்சிருவோம். போர்னாலேயும் நோய்களாலேயும் செத்து போகிறது நடக்க தான் செய்யும். அதை இல்லை வரவேற்கலாம்னா கூட அதுதான் நடக்கும். அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இது நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இதுதான் மனுஷங்களுடைய தலைவிதி, இதுதான் மனுஷங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு மக்கள் தொகையை இயற்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். நோய்களை உற்பத்தி பண்ணி இப்போ கட்டுப்பாடு இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் மக்கள் தொகை அதிகரிக்கும், நோய்களும் அதிகரிக்கும், மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது, ஒழுங்கோடு வாழ முடியாது. ஒரு ஊர் அப்படின்னு கட்டுப்பாடு எதுவுமே ஒரு கட்டுப்பாடுங்கிறதே கிடையாது. நீ உன் திறமை இருந்தால் நீ பொழைச்சிக்கப்பா, நீ பொழைக்கிறதுக்காக என்னத்தையாவது நீ பண்ணிக்கோ, எதையாவது சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக்கோ அப்படிங்கும்போது சாப்பிடக்கூடாத உணவுகளெல்லாம் சாப்பிடுவாங்க. மாமிசத்தை சாப்பிடுவாங்க, மீனை சாப்பிடுவாங்க, முட்டையை சாப்பிடுவாங்க, உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிடுவாங்க, தானியங்களை சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா சண்டை தான் வரும். உப்பு கலந்து செயற்கை உணவுகளை சாப்பிட்டாக்கா சண்டை தான் வரும், சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ நிறைய மக்கள் சண்டை போட்டே நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. இப்படி அந்த மக்கள் தொகை சமநிலைப்படுத்தப்படும். நோய்கள் வந்துவிடும். கட்டுப்பாடு இல்லாத உணவு முறைகளால் நோய்கள் வந்துவிடும். நோய்கள் வந்துச்சுன்னா நோயால் நிறைய பேர் செத்து போவாங்க. இப்படி வன்முறை உணர்ச்சி அமைதியாகவே வாழ முடியாது. மனுஷங்களுக்கு இடையில் வன்முறை உணர்ச்சி அதிகமாயிரும். வன்முறை தான் நோய்களுக்கு காரணம். அமைதியற்ற வாழ்க்கை, இப்படி இந்த மாதிரி நிறைய பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரியே மக்கள் அழிஞ்சு பெருசாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க. மக்கள் நம்ம அமைதியாக வாழணும் அப்படின்லாம் கனவு காண மாட்டாங்க. அப்படி மனித இனமே அந்த வகையில் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்வாங்க.